சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்ய திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே சர்வஸ்வரூபே சர்வசக்தி சமன்விதே பயப்பியஸ்திராகினோ தேவி துர்க்கே தேவி நமோஸ்துதே ரோகான் அசேஷான் அபகம்சி துஷ்டாருஷ்டாதாம் காமான் சகலான் அபிஷ்டான் துவாம் ஆசிரிதானா விபன் நரானாம் துவாம் ஆசிரிதாக்கியாசிரயதாம் பிரயாந்தி சர்வபாதா பிரசமனம் திரிலோகேஷ்ய அகிலேஸ்வரி ஏவமவத்யா காரியம் அஸ்மத் வைரி விநாசனம். அதாவது துர்கா பரமேஸ்வரி துக்க நாச்சினி. அதாவது ஒருவருடைய ஜாதகத்தில் ராகு திசை நடக்கும் காலத்தில் துர்கா தேவியை வழிபாடு செய்யும்போது அந்த ராகு கிரகத்தால் ஏற்படுகின்ற அத்தனை தோஷமும் விலகி நமக்கு நன்மையும் மேன்மையும் தந்திட அருள் தரக்கூடிய ஒரு நிலையில்தான் துர்கா தேவி அவருக்கு பலவித நாமாக்கள் இருக்கிறது. காமேஸ்வரி, காமரூபிணி, துர்கா பரமேஸ்வரி, மகிஷாசுர மர்தினி, இமயவர்தினி, சூலினி துர்கா அப்படின்னா எவ்வளோ நாமாக்கள் இருக்கிறது. அந்த வகையில் இந்த துர்கா தேவியை வழிபாடு செய்யும்போது ராகு காலத்தில் வழிபாடு செய்வது மிகப்பெரிய ஒரு தாத்பரியமிக்க ஒரு விஷயம். அனைத்து சிவாலயத்திலும் அனைத்து அம்பிகை ஆலயத்திலும் துர்கா தேவிக்குன்னு ஒரு தனி சன்னதி இருக்கிறது. அந்த சன்னதியில் பக்தர்கள் அருள் பெற இந்த பெண்கள் ஆண்கள் அவர் இந்த துர்கா தேவியினுடைய அருளை பெற அந்த திருக்கோவிலில் விளக்கேற்றக்கூடிய ஒரு நிகழ்வுகள் அதி அற்புதமாக நடக்கும். நல்லெண்ணெயில் தூய நல்லெண்ணெய் சுத்த செக்கெண்ணெயில் அவங்களுக்கு தீபம் ஏற்றலாம். அப்படி ஏற்றிட்டு அக்கம் பக்கம் பாராமல் தன்னுடைய மனதில் ஒரு தூய்மையான எண்ணத்தோடு துர்கா பரமேஸ்வரி அப்படின்ற ஒரு மூல மந்திரத்தையும் அல்லது சர்வமங்கல மாங்கல்ய சிவே சர்வார்த்த சாதகே சரண்ய திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே அப்படின்ற ஒரு ஸ்லோகத்தையும் ஜபம் செய்து கொண்டே அம்பிகைக்கு விளக்கு ஏற்றும்போது அந்த துர்காதேவி நிதட்சணமாக உன் கண்முன் தோன்றி மனதில் இருந்து உங்களுக்கு பல நன்மைகளையும் மேன்மைகளையும் தந்துருவார். ஸ்ரீ குருப்யோ நமஹ.